பெண் காவலரின் தங்கச்சங்கிலியை பறித்து பாலியல் தொல்லையில் ஈடுபட முயன்ற சத்தியன் என்றவரை அங்கிருந்த பொதுமக்கள் தாக்கியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், சத்தியன் தாக்கப்பட்ட காட்சிகளும் அவரை சிலர் தோளில் தூக்கிச் சென்ற காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கின்றன. விவரம் என்ன அன்பரசன்? சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் தனியாக சென்ற பெண் காவலர் ஒருவருக்கு பாலியல் தொல்லை அளித்து அவரது நகையை பறிக்க முயன்ற நபரை பொதுமக்கள் வெகுவாக தாக்கி தற்போது தோளில் தூக்கி செல்லும் அந்த காட்சியானது தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக முன்தினம் இரவு சென்னை காவல் ஆணையரகத்தில் பணிபுரிந்து வந்த 25 வயது கொண்ட இளம்பெண் காவலர் ஒருவர் ரயில் மூலமாக பழவந்தாங்கல் சென்று அங்கு பழவந்தாங்கல் ரயில் நிலையத்திலிருந்து பிளாட்பார்மில் நடந்து கொண்டிருந்த போது மர்ம நபர் ஒருவர் திடீரென பாய்ந்து வந்து இளம் பெண் காவலரின் கழுத்தில் அணிந்திருந்த 1.5 சவரன் நகையை பறிக்க முற்பட்டுள்ளார். அதற்குள் அந்த பெண் சுதாரிக்கவே அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்து அவர் அங்கிருந்து தப்பிச் செல்ல முற்பட்டிருக்கிறார். இதனால் அந்த காவலர் கூச்சலிடவே அங்கிருந்த பொதுமக்கள் உடனடியாக அந்த நபரை பிடித்து அங்கு வெகுவாக தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த மாம்பலம் ரயில்வே போலீசார் உடனடியாக அந்த மர்ம நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் அளவுக்கு அதிகமான மதுபோதையில் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து தீவிர விசாரணையில் அவர் சித்தலப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சத்ய பாலு என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டதில் அவர் அந்த காவலரிடம் நகைப்பறிப்பில் ஈடுபட்டு தப்பிச் செல்ல முற்படுகையில் இளம்பெண் காவலர் அவரை பிடிக்க முற்பட்டதும் அப்போது இளம்பெண் காவலருக்கு அவர் பாலியல் தொல்லை அளித்து அங்கிருந்து தப்பிச் செல்ல முற்பட்டதும் போலீசார் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்துதான் இளம்பெண் காவலர் கூச்சலிடவே அங்கிருந்த பொதுமக்கள் உடனடியாக அந்த நபரை பிடித்து வெகுவாக தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்தது தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து மாம்பலம் ரயில்வே போலீசார் அவர் மீது பாலியல் சீண்டல், அதே போன்று வழிப்பறி, வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள். குறிப்பாக வருகிற 28ஆம் தேதி வரை அவர் நீதிமன்ற காவலில் வைக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து தற்போது அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் தற்போது பொதுமக்கள் அவரை வெகுவாக தாக்கும் காட்சிகளும் தாக்கிய பின்பு அவரை தோளில் தூக்கி செல்லும் காட்சியானது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ரயில் நிலையத்தில் தனியாக சென்ற பெண் காவலர் ஒருவரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு அவரது நகைப்பறிப்பில் ஈடுபட்ட சம்பவமானது சென்னையில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.